இந்தியாவில் தங்கம் வாங்கலாமா வேணாமா, தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்துச்சு. காரணம், பிரதமர் மோடி அவர்கள் முன்னாடி தங்கம் வாங்குறத கொஞ்சம் தவிர்த்துருங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக பண்ணாதீங்க, தேவைகள் இருந்தால் மட்டும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அது காரணம் என்னன்னு அவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. முக்கியமாக இந்தியாவோட ஜிடிபி பயங்கரமாக அடி வாங்கிடுச்சு. இந்தியாவோட ஜிடிபி அடி வாங்கினா எந்த அளவுக்கு அடி வாங்கிருக்குன்னா 5வது இடத்துலேருந்து 6வது இடத்துக்கு தள்ளிட்டாங்க. இதனால எக்கனாமிக் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்குன்னு தான் உண்மை. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தங்கம் நம்ம இறக்குமதி செய்யணும்னா வெளிநாட்டிலேருந்து தான் தங்கத்தை நம்ம இறக்குமதி செஞ்சிட்ருக்கோம். அப்போது அந்த இறக்குமதியில் பண பரிவர்த்தனை எப்படி இருக்குன்னா டாலரில் தான் இருக்கும். பரிவர்த்தனைகள் டாலரில் நம்ம பண்ணும்போது இந்தியா கிட்ட இருக்க கைவசம் டாலர்ஸ் குறைஞ்சிட்டே இருக்கும். அதனால பணவீக்கம் அதிகமாக இருக்கும். பணவீக்கம் அதிகமானால் என்ன ஆகுனா விலைவாசிகள் எல்லாமே கூடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெட்ரோல் டீசல் விலை ஏற்றத்துக்காக இருக்கட்டும், ஒரு டீ கடையில் டீ விலை ஏற்றத்துக்காக இருக்கட்டும், அத்தியாவசிய பொருள்கள் விலை ஏற்றத்துக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே காரணம் எக்கனாமிக் கிரைசிஸ் தான். இந்தியா இப்போது எக்கனாமிக் கிரைசிஸை நோக்கி போயிட்டுருக்கிறது தான் உண்மை. ஸோ அதனால தான் பிரதமர் மோடியும் அதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சஜஷன்ஸை மக்களுக்கு முன்னாடி வச்சார். ஸோ தங்கம் வாங்கி நம்ம சேமிக்கிறதால நம்ம இந்தியா எக்கனாமிக் கிரைசிஸ் ஆச்சுன்னா நம்ம தான் பாதிக்கப்படுவோன்றது இங்கே உண்மையாக பார்க்கப்படுது. அதனால் தங்கம் வாங்கலாமா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம்.